கேப்டன், விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நாயெல்லாம் கொல்ல போறாங்களா? அப்படியா? பாத்திருந்துக்கப்பா சிம்பு. என்ன நக்கலா? நம்ம தான் நாய்க்கு குரல் கொடுக்கணும். ஏன் நாய்க்கே ஒரு குரல் இருக்குமே. இந்த நாய் பிரியர்களா, நாயை யாருமே கொல்லல. நாயை கூப்பிட்டு போய் செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க இல்ல கேப்டன்? கிளிப்பான், அவன் கிளிப்பான். தலைவரே கூட்டிட்டு போய் கொண்டுடுவாங்க தலைவரே. இவனை ஏற்கனவே கடிச்சிருச்சு போல இருக்கே. கொல்ல மாட்டானுங்கயா. அதுக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு என்னடே சொல்றீங்க? கூட்டு போய் சோறு போடுவாங்களா? அப்ப எல்லாரும் போலானே. இரியா நீ வேற. தடுப்பூசி போட்டு புழு மாத்திரை கொடுத்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி மனுஷனுக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஆன உடனே அந்தந்த இடத்துல கொண்டு போய் விட்டுடுவாங்க. அததான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. அப்படி நாயை மறுபடியும் ஊருக்குள்ள விட்டா அது ரோடுக்கு குறுக்கால போய் எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தாதா? சின்ன குழந்தைகளை பெரியவங்களை கடிச்சு வைக்காதா? அதை எப்படி சமாளிக்கிறது? அதெல்லாம் விடவே கூடாது ஊருக்குள்ள மறுபடியும். ஆமையா, அதுக்கு என்ன டிராபிக் ரூலா கத்து கொடுத்து அனுப்ப முடியும்? கத்துக்கிட்ட நாய்களே ஒழுங்கா போக மாட்டேங்குதுங்க ரோட்ல. என்ன நாய் கடிச்சிருச்சா? இல்ல, இது என்ன கொடுமையா இருக்கு. நாய் கூட பழகுங்கயா, அது கடிக்காது. அதை எப்படி நீங்க பழகுறது? இப்ப நீங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் உங்களை துரத்துதுன்னு வைங்க, நீங்க நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடிக்க வசதியா இருக்குமா? அதான் இல்ல, நீங்க நின்னு பார்த்தோடனே அதுவும் நின்னுடும். அப்புறம் நீங்க நடந்து போயிடலாம். நான் நடந்து போயிட்டா என் பைக்கை யார் எடுத்துட்டு வருவா? ஓ, பைக்ல போறீங்களா? அப்ப பைக்லயே போயிடலாம். அதுக்கான எஜுகேஷனை நாய்க்கு கொடுக்காம நாய் மேல குறை சொல்றது எந்த வகையில நியாயம்? சரியான பாயிண்ட் நண்பா. நாய் கூடயே பழக தெரியலனா இவங்கள மனுஷங்க கூட எப்படித்தான் பழக போறாங்களோ. கரெக்டா சொன்னீங்க. நாயும் நம்மளும் ஒண்ணு. ஒத்துக்கிட்டான்டா. அப்படி இல்ல கேப்டன், பாவம் அதுவும் நம்மள மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்மம் தானே. இப்ப என்ன, திருநாயே நாமளே சமாளிக்க முடியும், ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொல்றீங்களா? ஆவப்பா, பாவப்பாத. அது பாட்டுக்கு ஒரு வாரஞ்சாரமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டுமே. ஏயா, உங்களுக்கு கவர்மெண்ட் மேலையும் நம்பிக்கை இல்ல, கோர்ட் மேலையும் நம்பிக்கை இல்ல, எதுக்கியா நீங்களா இருக்கீங்க? கேப்டன், கவர்மெண்ட்ல இப்படிதான் மனுஷங்களை விசாரிக்க கூட்டிட்டு போய் கொன்னாங்க. நாயை கொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுவும் கரெக்டான பாயிண்ட் தான். அப்ப இப்ப என்ன பண்றது? நாயை எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்து கொடுக்கணும்பா. அவன் பொண்டாட்டி பிள்ளையவே சமாளிக்க முடியலன்னு இருக்கிறானுங்க, உனக்கு நாயை வேற சமாளிக்கணுமா? அப்படின்னா எல்லாரும் நைட் எங்க தெருப்பக்கம் வந்து நாயை எப்படி சமாளிக்கிறதுன்னு காமிங்க. அப்போதான் நீங்க சொல்றதை கேட்போம். இல்லைன்னா நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும். ஜுஜுபி மேட்டர் கூட்டுவாங்கடா அந்த நாய்களை. எக்ஸ்கியூஸ் மீ சார், நாம தான் அங்க போகணும். அப்ப வாங்க போகலாம். வாங்க வாங்க வாங்க. இப்ப இல்ல, நைட்டு 10 மணிக்கு. இது என்னப்பா இது? நிறைய இருக்கும் போல. நாய் தான், நைட் எஃபெக்ட் சவுண்டு. வாங்க, அதான் எங்க தெரு. 10 வீடு இருக்கு. இங்க இருந்து நடந்து தெரு கடைசிக்கு போயிட்டு திரும்பி வரலாம். எல்லாரும் ஒரு 5 அடி கேப்ல நடங்க, பாக்கலாம் உங்க நாய் பாசத்தை. இப்போ பாரு நான் எப்படி போறேன்னு. சார் சார் சார், இவ்வளவு வேகமாலாம் நடக்கூடாது சார், நாய் துரத்தும். ஐயோ, எனக்கு மெதுவா நடக்க தெரியாதே. அப்ப ஒரே இடத்துல நில்லுங்க சார். என்னப்பா உருமுது? ஒருவேளை புலியோ? நைட் நைட் நாய் வேஷம் போடுமோ? நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறதுக்கு அது என்ன அரசியல்வாதியா? நாய் சார், நடங்க. நான் வேணா ஃபாஸ்டா நடந்து போகவா? சும்மா கெத்தா கொத்தா தூக்கிட்டு போயிடும் சார். ஏய் நாயே, சும்மா அப்படிக்கா ஓடிட. என்ன பத்தி தெரியும்ல, நான் ஒரு தடவை சொன்னேன்னா. என்ன கேப்டன் சொல்லுது? நான் ஒரு தடவை சொன்னேன்னா? ஐயோ, அது நான் சொன்னது. அந்த நாய் என்ன சொல்லுது? ஓ, அந்த நாய நான் ஒரு தடவை கடிச்சேன்னா? நான் அடிச்சேன்னா என்ன ஆவேன்னு தெரியுமா? இப்ப என்ன சொல்லுது? நான் கடிச்சேன்னா என்ன மாதிரியே நீ ஆவன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குது. என்ன கடிச்சிருச்சா? இல்ல, ஹேண்ட்ஷேக் கொடுக்குது. இத போய் தூக்கிட்டு போறீங்களே. என்ன சார், கைய கடிச்சிருச்சு? மாச கடைசியில அதான் கைய கடிக்குது. விளையாடாதீங்க. ஒருவேளை அந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்குமோ? ஒருவேளை அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருக்குமோ? ஒருவேளை அந்த நாய் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கடிக்குதுன்னா நன்றி கெட்ட நாயா இருக்கும். யோ, கொஞ்சம் சும்மா இருங்கயா. நாய் கடிச்சிருச்சு, ஆனா ரத்தம் வரல. கடிச்சது இந்த கையில சார். ஆமா, இந்த கையில வருது, ஆனா சொரணையா இல்லையே. அதான் தெரியுமே. ஏய், அங்க பாருங்க. இது என்ன நாய்கள் மாநாடு மாதிரி இருக்கு? அந்த நாய்களுமா மாநாடு போடுது? சுச்சு, சுப்ரீம் கோர்ட் போட்டது வேணா இன்றைய தீர்ப்பா இருக்கலாம், ஆனா நாளைய தீர்ப்பு. தம்பி, சாதாரண நாயை வெறி நாய் ஆக்க போற பண்ணி நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். என்னவா? நான் கடிச்சா தாங்க மாட்டேன், 4 ஊசிக்கு தாங்க மாட்டேன்னு சொல்லுது. இது அந்த நாய் சொன்ன மாதிரி தெரியலையே. ஒரு நாய்? டேய், ஏண்டா கத்துற? நாய் பயத்துல கடிச்சு வச்சிட போகுது.
ஒரு நாயை வீட்டுல கட்டி வச்சு வளர்க்குறீங்களே, தெருவுல இருக்கிற நாயெல்லாம் எவ்வளவு சுதந்திரமா இருக்கு, அது உங்களுக்கு பொறுக்கலையா? நாங்க என்ன பொறுக்கணும், உனக்கு வேணும்னா நீ பொறுக்கு. நாய் நன்றி உள்ளது. நாய்கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம் கேப்டன். ஸ்கூல் வாத்தியார்ட்ட இருந்தே ஒன்னும் கத்துக்கலையா, இதுல இவர் நாய்கிட்ட இருந்து கத்துக்க போறாராம். சரிடா, இவ்வளவு பேசுறீல, அந்த நாய் கடிக்க வருது, அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பாப்போம். இவ்வளவுதானே? ஏய் ஜிம்மி, பாத்தீங்களா, அது நம்ம கிட்ட பழகுங்க. என்னையா மம்மு அடங்கிடுச்சு? ஒருவேளை பொட்ட நாய் நினைச்சு வந்திருக்குமோ? நான் என்ன பொட்ட நாயா? அதானே, நல்லா பாரியா, பேண்ட் சட்டை எல்லாம் போட்டிருக்கேன், ஆம்பளதான். அடே அடே அடே, நாய் கடிச்சிருச்சுடே. ஐயோ, அப்புறம் நான் திருப்பி கடிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எங்கடா பேய்? ஐயோ தாத்தா, நம்ம பேய பார்க்க வரல, நாய பார்க்க வந்தோம். நாய் நாய். இது படுக்கவா போறோம்? இது பாய் பாயின்ற நோய் தாத்தா. இது நாயா? இது என்னது? இது பூனை தாத்தா, அது நாய் தான். உங்களுக்கு காது தான் கேட்காது, கண்ணு நல்லா தெரியும். ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. தலைவரே தலைவரே, வேகமா நடக்காதீங்க தலைவரே, மெதுவா நடங்க. நாய் புடுங்க போகுது, அப்புறம் நம்மளால ஒண்ணுமே புடுங்க முடியாது. ஏய் சும்மாறா, இப்படித்தான் எனக்கு நடக்க தெரியும். வாங்க பின்னால. சந்தோஷமாங்க, இப்ப எல்லாருக்கும் நாய் கடி வாங்கி கொடுத்துட்டீங்க. நீ கடிச்சது கடி, நான் அடிச்சது எடி. அதுக்கு அந்த நாய் கடியே பரவாயில்லையே. நாயா இது? பேய் மாதிரி கடிக்குது. பேய்ட்டையும் கடி வாங்கிருக்கியா நீ? அப்பாடா, ஒரு வழியா நாயை தாண்டி வந்தாச்சு. டேய், உன் பேண்ட் எங்கடா? அதையா புடிச்சு கவி இழுத்துட்டு இருந்துச்சு. காலுதான் இதால உனக்கு வேணும், நீயா வச்சுக்காடு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் கேப்டன். நாய கழுதன்னு திட்டின ஒரே ஆள் நீதாயா. பாத்தீங்களா மக்களே, நமக்கு நாயினால எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? இந்த நாய்க்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியாது. நம்ம நல்லதுக்கு தான் அதை கூட்டிட்டு போய் ஊசி போட்டு புழு மாத்திரை கொடுத்து குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணி பிடிச்ச இடத்துலயே விட போறாங்கய்யா. நாய்க்கு பிடிச்ச இடமா கேப்டன்? யோ கம்முன்னு கிடையா. அதெல்லாம் சரி. அவன் கேப்டன், இப்போ அரசியல்வாதிகளால நமக்கு பிரச்சனைனா எல்லா அரசியல்வாதிகளையும் கூட்டிட்டு போய் நாடு கடத்தி நல்லா பாடம் சொல்லி கொடுத்து மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம தொகுதியில வந்து விடுவாங்களா? நாய் கேள்வி கேட்காதுன்னா அது என்ன வேணாலும் செய்யலாம். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அப்படி பார்த்தா ஊர்ல ஒரு பயலி விடக்கூடாது. பொண்டாட்டி அடிக்கிற புருஷங்க, பிள்ளைகளை ஒழுங்கா பாத்துக்காத அப்பா அம்மா, பொண்ணுங்களை கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்றவங்க, புருஷனை மதிக்காத பொண்டாட்டிய அதிக காசுக்கு படையெடுத்து அதை ஒழுங்கா எடுக்காம மக்கள் தலையில டிக்கெட்ன்ற பேர்ல கட்டுறவங்க, லிஸ்ட் போயிட்டேலையா இருக்கும். அப்போ அவங்கள பிடிக்க எந்த வண்டி வரும்? அதுக்கு தாயா போலீஸ் இருக்கு. அப்போ அவங்கள பிடிக்கிறதுக்கு எந்த வண்டி வரும்? அதுக்கு தாயா கோர்ட் இருக்கு. அப்போ அவங்கள பிடிக்க எந்த வண்டி வரும்? அதெல்லாம் இருக்கட்டுப்பா, நம்மள கூட்டிட்டு போக எப்பப்பா ஆம்புலன்ஸ் வரும்? இது வந்துருச்சாடா? என்னது தாத்தா? இது நாய் தான்டா, இது சத்தமே கேட்கல.